ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்னங்களை தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா, நேற்று கூட நாம் பார்த்தோம், காஜியாபாத்திலிருந்து பிரம்மகுமாரி சுதீஷ் சகோதரி எப்படி பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை சொல்லியிருந்தார் நேற்று. இன்றைக்கு அதே பிரம்மகுமாரி சுதீஷ் சகோதரி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். இவர் காந்தர்வ திருமணம் செய்திருந்தார் அப்படின்ட்டு நேற்று நாம் பார்த்தோம். வாருங்கள் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படி என்று பார்க்கலாம். காஜியாபாத்திலிருந்து பிரம்மகுமாரி சுதீஷ் சகோதரி சொல்கின்றார், என்னுடைய தாய் தந்தை வைஷ்ணவி மாதாவை பூஜிப்பவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் சரி 3-4 முறை வைஷ்ணவி தேவிக்காக அவசியம் யாத்திரை செல்வார்கள் அவர்கள். முரளியில 16/1/2026 சாகான முறையில் பாபா சொல்லியிருப்பார், ஆன்மீக யாத்திரையா இந்த சரீர யாத்திரையா அப்படி என்று. இந்த விதமாக வீட்டில் பக்தி அந்த பூஜைக்கான அந்த சூழ்நிலை நிலவியது. நேற்று கூட நாம் பார்த்தோம். அப்படி பூஜை செய்யவில்லைன்னா அவருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார்கள் அப்படி என்று. இதனால் சக்தியை ஆராதனை செய்யக்கூடிய சம்ஸ்காரம் எனக்குள் வந்துவிட்டது. எனக்கு விவரம் தெரிந்த சமயத்திலிருந்து எனக்கு கூட வைஷ்ணவி மாதவிடம் நாட்டம் இருந்தது அப்படின்னு சொல்றார். நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன்? நான் கூட இப்படிப்பட்ட தேவியா ஆக வேண்டும் அப்படி என்று. ஆனால் எப்படியாவது இது புரியாமல் எனக்கு இருந்தது. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில நான் என்னுடைய லௌகிக தந்தையிடம் அந்த குழந்தை பருவத்தில் நான் கூட இப்படிப்பட்ட தேவி ஆக முடியுமா அப்படி என கேட்டேன். அவர் சொன்னார், நீ உண்மையான உள்ளத்தோடு பூஜை செய்தால் அதுபோல் ஆகிவிடுவாய் அப்படி என்று. நான் எப்பொழுது தனியாக அமர்ந்திருப்பேனோ என்னுடைய சிந்தனையானது நான் கூட தேவியாவேன் என்பதாக இருந்தது எனக்கு. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக எழுந்து கொண்டிருந்தது. அப்போ நான் ஒரு முறை கனவில் அந்த தெய்வத்தாயினுடைய சாட்சாத்காரம் கண்டேன். அந்த தெய்வத்தாய் யாரு? மம்மா. ஒரு மிகப்பெரிய மிக அழகான அறை இருந்தது. அதில் சிவப்பு ஒளி தெரிந்தது. உடனே நான் அந்த அறைக்குள் சென்று விட்டேன். அங்கு ஒரு வெள்ளை சிம்மாசனம் இருந்தது. அது மட்டுமா, வெள்ளை விரிப்பும் இருந்தது. அதனுடன் ஒரு வெள்ளை இருக்கை இருந்தது. அதன் மீது வெண்ணிற உடையில் மம்மா அமர்ந்திருந்தார். நான் அவர் பக்கம் மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டே முன்னேறி சென்றேன். அப்போ மம்மா எனக்கு அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுத்தார். அது மட்டுமா, அன்போடு சொன்னார், நீ இங்கு இருப்பாயா? இந்த வார்த்தை கேட்டவுடன் என்னுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்து விட்டது. நான் தேவி, அதாவது மம்மாவை பார்த்து கொண்டே இருந்தேன். சிறிது நேரத்திற்கு பின்பு மம்மா என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார். என்ன சொன்னார்? குழந்தாய், நீ விரைவில் வந்து விடுவாய். இந்த விதமாக சக்தி ஸ்வரூப ஸ்திதியினுடைய அந்த சாட்சாத்காரத்தை நான் பார்த்தேன். அப்படி என்று காஜியாபாத்திலிருந்து பிரம்மகுமாரி சுதீஷ் சகோதரி நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார் சாட்சாத்காரத்தை பற்றி. அந்த காட்சி என்னுடைய கண்களில் சுழல ஆரம்பித்தது. மனதார நான் மம்மாவை நினைவு செய்து கொண்டே இருந்தேன். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில கடைசியில அந்த நாள் மீண்டு வந்து விட்டது. அதாவது
பாகிஸ்தான், இந்துஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட பிறகு 1947ஆம் ஆண்டு நாங்கள் லாகூரிலிருந்து டில்லிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு பழைய நினைவுகளை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அந்த சமயம் நான் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். எங்களுடைய லௌகீக குடும்பம் அதாவது டில்லியில சப்ஜி மண்டியில் இருந்தது. அப்போ நான் சாட்சாத்காரத்தில் மாதேஸ்வரியுடைய ரூபத்தை பார்த்து அந்த நினைவு எனக்கு வந்து கொண்டே இருந்தது. அப்போ என்னை மம்மா எப்பொழுது அழைப்பார்கள் என்ற ஆசை சதா எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த நாள் கூட எனக்கு வந்துவிட்டது. அந்த சமயம் நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு கோடைகால விடுமுறை விடப்பட்டிருந்தது. அந்த நாட்களில் அதிகாலையில் யமுனை நதிக்கரைக்கு நாங்கள் செல்வதுண்டு. அப்போ சில வெண்ணிற ஆடை அணிந்த அந்த சகோதரிகள் அமர்ந்திருப்பதை திடீரென பார்த்தேன். அந்த ஆன்மீக ஞான உரையாடல் நடந்து கொண்டிருந்தது அங்கே. அப்போ நான் அவர்களை பார்த்துக் கொண்டே அங்கு சென்று அமர்ந்து விட்டேன். இவர்கள் என்னுடையவர்கள் என்ற ஒரு ஈர்ப்பு அந்த உள்ளத்திற்குள் ஏற்பட ஆரம்பித்தது. நான் இவர்களுடனே இருந்துவிட வேண்டும் அப்படியென என்னுடைய உள்ளம் விரும்பியது. பிறகு அந்த சகோதரிகள் ஒரு தர்மசாலையில் தங்கியிருந்தார்கள். அது எங்களுடைய வீட்டிற்கு பக்கத்திலே இருந்தது. அப்போ நான் அங்கு வருவதும் போவதுமாக இருந்தேன். ஒரு நாள் நான் அந்த சகோதரியிடம் அந்த கல்ப விருட்ச சித்திரத்தை பார்த்தேன். அந்த கல்ப விருட்ச மரத்தில் ஜெகதம்பா மம்மா தபஸ்யாவில் அமர்ந்திருந்தார். நான் முதலில் சாட்சாத்காரமாக பார்த்த அதே சித்திரமாக இருந்தது. இந்த மம்மா எங்கே உள்ளார் அப்படியென நான் சகோதரிகளிடம் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இவரை ஏற்கனவே பார்த்திருக்கின்றீர்களா? உங்களுக்கு இவரை பற்றி தெரியுமா? அப்படின்னு என்னை கேள்வி கேட்டார்கள் அந்த சகோதரிகள். இவர்தான் நம்முடைய யக்ஞ மாதா அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். எனக்கு தேவிமா எனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்ற அளவற்ற அந்த குஷி எனக்கு ஏற்பட்டது. இவ்வாறாக 3 வருடங்கள் கடந்து போய்விட்டது. என்னுடைய மனதில் எந்த பிராப்திக்கான ஆசை இருந்ததோ அந்த நாள் வந்துவிட்டது. 1954ஆம் வருடம் மம்மா தில்லிக்கு வருகை தந்தார். அந்த டில்லியில கமலா நகர் அந்த சேவா கேந்திரமும் அதாவது சேவா சென்டர் திறக்கப்பட்டு விட்டது. அப்போ மம்மா அந்த சென்டருக்கு வந்திருந்தார். அப்போ மனம் மிகுந்த அந்த அதீந்திரிய சுகத்தில் ஆடிக்கொண்டே இருந்தது அப்படின்னு பிரம்மகுமாரி காஜியாபாத்திலிருந்து சுதீஷ் சகோதரி தன்னிடம் மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாதா மூலமாக. அப்போ நாங்கள் மம்மாவை வரவேற்பதற்காக பூங்கொத்து மாலையுடன் காத்திருந்தோம். அப்போ மம்மா வண்டியிலிருந்து இறங்கியவுடன் நான் மம்மாவிற்கு மாலை அணிவித்தேன். அப்போ உடனே மம்மா என்னை என்னுடைய பெயரிலே அழைத்தார். சுதீஷ், எப்படி இருக்கிறாய்? என்ன விரும்பினாயோ அது கிடைத்து விட்டதல்லவா அப்படின்னு கூறினார். அந்த சமயம் அந்த சிநேகமயமான அந்த சக்தி அந்த சக்தி ரூபம் அம்மா எனக்கு திருஷ்டி அளித்தார். என்னுடைய குஷிக்கு அளவே இல்லாமல் திறந்த வானில் பறப்பது போல எனக்கு இருந்தது. எந்த மம்மாவை நான் சாட்சாத்காரம் செய்தவனோ அந்த மம்மாவை எனக்கு கிடைத்து விட்டார். அதன் பிறகு நான் ஈஸ்வரிய படிப்பை ஒருபொழுது விடவே இல்லை. எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் அந்த சேவை நிலையத்திலேயே நான் இருந்தேன் அப்படின்னு அழகாக தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டே வருகின்றார். இப்படியாக போக போக என்னுடைய லௌகிக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு
சில பேர் வித்தியாலயத்திற்கு விரோதமாக இருந்தார்கள். அப்போ முன்னுக்கும் பின்னுக்கும் புறமான விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள் இந்த பிரம்மகுமாரிகளை பற்றி. பிறகு நான் ஞானத்திற்கு வருவதற்கு 1 வருடத்திற்கு முன்புதான் என்னுடைய லௌகீக தந்தை சரீரத்தை விட்டிருந்தார். ஆகையால சகோதரர்கள் என்னை வித்தியாலயத்திற்கு செல்ல தடை விதித்தார்கள். அது மட்டுமா, நான் உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்தினுடைய அனைத்து நீதிகளையும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதனால பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு அங்கே செல்லக்கூடாது அப்படின்று அனைவரும் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் நான் நிறுத்தவே இல்லை. ஆகையால இவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் அப்படின்று, பிறகு சரியாகி விடுவாள் அப்படின்று என்னுடைய லவ்ய குடும்பத்தார்கள் யோசித்தார்கள். ஆனால் என்னுடைய அந்த முழுமையான ஈடுபாடு பகவானிடம் இருந்தது. இருந்தாலும் நேற்று சொன்னது போல அவருக்கு காந்தர்வ திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம். இப்படி பலவிதமாக அவர்கள் தடைகளை ஏற்படுத்தினார்கள். ஆனால் நான் ஒருபொழுதும் மம்மா பாபாவுடைய துணையை விடவே இல்லை. இப்படி பல பரீட்சைகளை கடந்து நான் 1956ஆம் ஆண்டு முழுமையாக ஈஸ்வரிய சேவையில சமர்ப்பணம் ஆகிவிட்டேன். சில காலம் மம்மா பாபா டில்லியில ரஜோரியில் இருந்தார்கள், அந்த கார்டன். நான் கூட அவர்களுடன் அங்கு இருந்தேன். அங்கு மம்மா எனக்கு ஈஸ்வரிய வழிமுறைகள் படி நடக்க கற்றுத் தந்தார்கள். அதாவது பிற ஆத்மாக்களுக்கு அந்த ஆன்மீக பாடமுறைகளை எடுத்துரைக்கவும் எனக்கு கற்றுத் தந்தார்கள். தடைகள் பல வந்தது. ஆனால் நான் தோல்வி அடையவில்லை என்று சொல்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில நான் முதலாவதாக ஒரு வயதான சகோதரருக்கு கோர்ஸ் கொடுத்தேன். அந்த சகோதரர் அதிகமாக மது அருந்தி வந்தார். அவருக்கு மது பழக்கத்தை விடுவது கடினமாக இருந்தது. ஆனால் அவருக்கு ஞானம் மிகவும் பிடித்ததாக இருந்தது. ஒரு நாள் திடீரென அந்த சகோதரர் அதிகாலையில் வகுப்பிற்கு வந்துவிட்டார். அப்பொழுது மம்மா முரளி நடத்தி கொண்டிருந்தார். அவர் மிகவும் கவனத்துடன் முரளி கேட்டுக்கொண்டே இருந்தார். இறுதியில் அவர் எழுந்து கூறினார், மம்மா என்னை மன்னித்து விடுங்கள். இவ்வாறு கூறி அவர் அழ ஆரம்பித்தார். பிறகு மம்மா அவருக்கு அன்பான திருஷ்டி கொடுத்தார். அவர் மம்மாவிடம் மன்னிப்பும் கேட்டார். அதாவது அவர் தன்னுடைய பலகீனத்தை மம்மாவுக்கு எதிரில் வைத்தார். அது மட்டுமா சொன்னார், மேலும் என்னை இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுவீங்கள். அப்போ உடனே மம்மா சொன்னார், இந்த குறையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். இந்த விதமாக அந்த மனிதனுக்கு உயர்வு ஏற்பட்டு விட்டது. அதாவது தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டார். மம்மா அனைவருடைய கஷ்டங்களையும் அந்த சுகமயமான திருஷ்டியினாலும், அது மட்டுமா சுபபாவனையால் விளக்கினார். பிறகு நான் 6 மாதம் மதுவனத்தில் இருந்தேன். அங்கு மம்மா எனக்கு தன்னுடைய இனிய அறிவுரைகளால் அந்த பயமின்மை, சத்தியத்தினுடைய குணத்தை எனக்கு கற்பித்தார். அதாவது யக்ன மாதா, யக்ன பிதாவுடன் சத்தியமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்தே விடும் அப்படின்று இப்படியாக மம்மா அறிவுரை சொன்னார். இப்படியாக நமது மாதேஸ்வரி ஒவ்வொரு விதத்திலும் அறிவுரைகள் வழங்கி வந்தார் அப்படின்று. அதாவது வீணானங்களை பலி கொடுத்து பாபா மம்மா எடுத்துக்கொண்டு அந்த கஷ்டங்களை அழிக்கக்கூடிய சுகம் தரக்கூடிய மம்மா அப்படின்னு இவ்வளவு நேரமாக நம்மிடம் காஜியாபாத்திலிருந்து சுதீஷ் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு விட்டார். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு மகானாத்மாவை பற்றி என்ன சொல்ல வருகிறார் அப்படின்று. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்னங்களை தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா, நேற்று கூட நாம் பார்த்தோம், காஜியாபாத்திலிருந்து பிரம்மகுமாரி சுதீஷ் சகோதரி எப்படி பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை சொல்லியிருந்தார் நேற்று. இன்றைக்கு அதே பிரம்மகுமாரி சுதீஷ் சகோதரி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். இவர் காந்தர்வ திருமணம் செய்திருந்தார் அப்படின்ட்டு நேற்று நாம் பார்த்தோம். வாருங்கள் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படி என்று பார்க்கலாம். காஜியாபாத்திலிருந்து பிரம்மகுமாரி சுதீஷ் சகோதரி சொல்கின்றார், என்னுடைய தாய் தந்தை வைஷ்ணவி மாதாவை பூஜிப்பவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் சரி 3-4 முறை வைஷ்ணவி தேவிக்காக அவசியம் யாத்திரை செல்வார்கள் அவர்கள். முரளியில 16/1/2026 சாகான முறையில் பாபா சொல்லியிருப்பார், ஆன்மீக யாத்திரையா இந்த சரீர யாத்திரையா அப்படின்னு. இந்த விதமாக வீட்டில் பக்தி அந்த பூஜைக்கான அந்த சூழ்நிலை நிலவியது. நேற்று கூட நாம் பார்த்தோம். அப்படி பூஜை செய்யவில்லைன்னா அவருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு. இதனால் சக்தியை ஆராதனை செய்யக்கூடிய சம்ஸ்காரம் எனக்குள் வந்துவிட்டது. எனக்கு விவரம் தெரிந்த சமயத்திலிருந்து எனக்கு கூட வைஷ்ணவி மாதவிடம் நாட்டம் இருந்தது அப்படின்னு சொல்றார். நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன்? நான் கூட இப்படிப்பட்ட தேவியா ஆக வேண்டும் அப்படி என்று. ஆனால் எப்படியாவது இது புரியாமல் எனக்கு இருந்தது. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில நான் என்னுடைய லௌகிக தந்தையிடம் அந்த குழந்தை பருவத்தில் நான் கூட இப்படிப்பட்ட தேவி ஆக முடியுமா அப்படியான கேட்டேன். அவர் சொன்னார், நீ உண்மையான உள்ளத்தோடு பூஜை செய்தால் அதுபோல் ஆகிவிடுவாய் அப்படி என்று. நான் எப்பொழுது தனியாக அமர்ந்திருப்பேனோ என்னுடைய சிந்தனையானது நான் கூட தேவியாவேன் என்பதாக இருந்தது எனக்கு. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக எழுந்து கொண்டிருந்தது. அப்போ நான் ஒரு முறை கனவில் அந்த தெய்வத்தாயினுடைய சாட்சாத்காரம் கண்டேன். அந்த தெய்வத்தாய் யாரு? மம்மா. ஒரு மிகப்பெரிய மிக அழகான அறை இருந்தது. அதில் சிவப்பு ஒளி தெரிந்தது. உடனே நான் அந்த அறைக்குள் சென்று விட்டேன். அங்கு ஒரு வெள்ளை சிம்மாசனம் இருந்தது. அது மட்டுமா, வெள்ளை விரிப்பும் இருந்தது. அதனுடன் ஒரு வெள்ளை இருக்கை இருந்தது. அதன் மீது வெண்ணிற உடையில் மம்மா அமர்ந்திருந்தார். நான் அவர் பக்கம் மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டே முன்னேறி சென்றேன். அப்போ மம்மா எனக்கு அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுத்தார்.